அசீவக தாய்மன் அவன் வந்து அவன் நெத்தியில அந்த இது இருக்கும் இல்லையா, அதை கழட்டி போட்டுருவாங்க, நீ காலம்பூரா அலைஞ்சுக்கிட்டு இருக்கோம் அப்படின்றலாம். என்னன்னா நமது கல்வியை ஒழிச்சிட்டாங்க, ஆனா அந்த கல்வி அழிஞ்சிடல, ஆனா அது கஷ்டத்துக்குள்ளாயிருந்தது. இதுதான் அவன் சொல்றான் சிம்பாலிசம். அதாவது அந்த அசோதாமனுடைய நெற்றி கண்ணை பிடிக்கிடுவாங்க இல்லைங்களா, பிடிங்கிடுவாங்கன்றது அவன் வந்து நீ சுத்திக்கிட்டு இருப்ப அப்படின்றதெல்லாம் அவங்க சொன்னதெல்லாம் என்னன்னா, இது புதிய மலை குருகுலம் அழிக்கப்பட்டது, ஆனால் கல்வி அழியவில்லை அப்படின்றதுதான். அதன் பிறகு கிருஷ்ணர் என்ன பண்றாருன்னா, அங்க திரும்பி நடத்த முடியாது, அந்த இடம் பல துர்நிகழ்வுகள் நடந்துட்டதால அவரு சபரிமலை கொண்டு போறாரு. சபரிமலையில அவருடைய தமிழ்ச்சங்கம் நடந்துகிட்டு இருந்தது. அதுதான் இப்ப நாம வந்து 18 படின்றது வந்து அந்த 18 ஆண்டு கல்வி முறை தான் அங்க 18 படி. நாம வந்து அங்க போறதுன்றதுலாம் வந்து நாம அந்த கல்வியினுடைய நினைவு தான் நாம வந்து அங்க வந்து விரதம் இருந்து நாம அங்க போறதுன்றது. அதெல்லாம் வந்து அந்த வரலாறு தக்க வைக்கிறதுக்காக சில பேர் நாம எடுத்து செஞ்சதுதான். ஆக நமது கடவுளர்கள் சிவன் என்ன பண்ணாருன்னு பார்த்தோம். முருகன் அவரு மிகப்பெரிய பங்களிப்புகளை செஞ்சிருக்கார். எலக்ட்ரானிக்ஸ், அது இது இந்த கிராமபோன் அவர் தான் தயாரிச்சது. உலகை சுற்றி வந்தவர் தான். தமிழுக்கு தமிழ் என்று பெயர் சூட்டியவர் கிருஷ்ணர். அவர் முருகனின் பெயரால் பெயர் சூட்டினார். முருகன் என்றால் தமிழ், தமிழ் என்றால் முருகன். அது வந்து தமிழ்னு பெயர் சூட்டியவர் கிருஷ்ணர். இதெல்லாம் நான் ஆதாரம் நான் எடுத்துக்கிட்டு தான் சொல்லிருக்கேன். இது வந்து நான் கற்பனாவாதம் இல்லை. ஏன்னா அவங்க வந்து இந்த யூதர்கள், இந்த உலகத்தை அழித்தவர்கள், அவர்களுக்கு தான் எல்லா விஷயமே தெரியும். அவங்க வந்து ஒரு இது புனைவு கதைகளின் மூலமாக வரலாறு தக்க வைத்திருக்கிறார்கள். அந்த புனைவுகளை மீட்டெடுத்து தான் நான் வரலாறை மீட்டெடுத்திருக்கிறேன். ஏன்னா அந்த வரலாறு அவங்க தக்க வைக்கிறாங்க. அவங்க கிட்ட அந்த ஒரு இது இருக்கு, முடிஞ்சா கண்டுபிடிச்சிக்கோ அப்படின்னுட்டு. அந்த அதை ஒன்றையும் மீட்டெடுத்து தான் மிக துல்லியமாக நமது வரலாறு வந்திருக்கு. அப்ப நமக்கு இன்னும் அந்த பழைய கால அந்த வரலாற்று இது வந்து இன்னி வரைக்கும் இதுவா இருக்குங்க. அதாவது இன்னி வரைக்கும் நமக்கு வந்து அந்த வரலாறு சொல்லக்கூடிய அடையாளங்கள் இருக்கு. அது ரொம்ப அவசியமா இருக்கு. நான் எப்படி புதிய மலை எப்படி சொன்னனோ